புருஷன் பொண்டாட்டின்னா 1008 பிரச்சனை இருக்கிறதா. நாம தான் அதெல்லாம் கண்டுக்காம இருக்கணும். நீ பாட்டுக்கு வீரப்பா பேசி இப்ப மாடு தொழுவத்துல படுத்துட்டு இருக்கிறோம். குறைக்கு தான் கெட்டதும் இல்லாம பணத்தையும் சேர்த்து கெடுக்கிற மாதிரி ஏதோ கோயில் திரையில படுத்திருந்தாலும் கோழி சாறு மாதிரி சாப்பிட்டு இருந்தேன். என்ன கொண்டு வந்து இங்க உட்கார வச்சிட்டேன். நீ இரும்புறத பார்த்தா அம்மா இருக்குது. மறுபடியும் உள்ள போயிடலாமா? இல்ல ஒரு வார்த்தை கேட்ட அதுக்கே மறுக்கிற நீ. கஞ்சியில உப்பு போடுறதா வேண்டாமா? வேண்டாம் உப்பெல்லாம் போடாத, அப்புறம் ரோசை வந்துடும். உப்பு போட்டா ரோசை வந்துருமாக்கு? உங்க குடும்பத்துக்கு எதை போட்டாலும் வராது, எங்களுக்கு வரும். பாரு சரி நம்பாடி போய ஒன்னும் பொண்ணு எங்க மாப்பிள்ளை கண்ணவனு பேசுறா. அப்புறம் ரோஸ் வந்துருச்சுன்னா ஏதாவது பேச வேண்டியதாயிரு. அதான் உப்பு வேண்டாங்கிற. பழனிப்பா மாப்பிள்ளை வர்றாரு. மாமா ஏற்கனவே நான் நொந்து போயிருக்கேன். அதுல வேற நீங்க இங்க வந்து படுத்திருக்கீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? என் மனசு எவ்வளவு வேதனை அடையும் உங்களுக்கு தெரியாதா? தயவு செஞ்சு வீட்டுக்கு வாங்க மாமா, வீட்டுக்கு வாங்க மாமா. மாமா பெரியவங்க கோபத்துல ஏதாச்சும் பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க. அப்பல உங்ககிட்ட கோபப்படுறதுக்கு எனக்கு என்ன யோகியதை இருக்கு? நீங்க வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டீங்கன்னா அப்புறம் இந்த உப்பு இல்லாத கஞ்சி கூட எனக்கு கிடைக்காது. புஷ்பவல்லியை கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஏழை பொண்ணுக்கு வாழ்க்கை லட்சமா இருக்கும். எவ்வளவு தூரம் சொல்லியிருப்பேன். என்ன செருப்பால் அடிக்கணும். குப்பையில் கிடந்த கொண்டு போய் கோபுரத்தில் உட்கார வச்சீங்க. அப்படிப்பட்ட உங்களை உதாசீனப்படுத்தினா எப்படி பொறுத்து சும்மா இருக்க முடியும்? இத பாருங்க, நீ யாரும் தெரியாம அவர் பேசிட்டு இருக்கா. இனிமேல என்னால உண்மை மறைக்க முடியல. இதுக்கு மேல நீங்க எதையும் பேச வேண்டாம். உங்களுக்கு எப்ப மனசு வருதோ, என் வேதனை எப்ப நீங்க புரிஞ்சுக்கீங்களோ அப்ப நீங்க வீட்டுக்கு வந்தா போதும். பழனிப்பா பொய்ய மறைப்பாங்க, உண்மைன்னு சொல்றீங்க. அதையே மறைக்கிறீங்க. மனசுக்குள்ள ஒரு முள்ளு கிடந்தா அது உறுத்திட்டே தான் இருக்கும். எடுத்து வெளியே போட்டிருப்பா. குப்பையில் கிடந்த கொண்டு போய் கோபுரத்தில் உட்கார வச்சீங்க. அப்படிப்பட்ட உங்களை உதாசீனப்படுத்தினா எப்படி பொறுத்து சும்மா இருக்க முடியும்? வருஷமாயி போச்சு. விறகடு புட்டா நமக்கு வேற விதி இல்ல. கேட்டா அணுகுண்டு வடிச்சுங்கிறானுங்க. கேஸ் விலை ஏறது பார்த்தோம்னா சிலிண்டரே வெடிச்சிடும் போல் இருக்க. குழந்தை போட்டு எங்கம்மா கிளம்பிட்ட? சந்தோஷமா இருக்க வேண்டிய எல்லாரும் எனக்காக கஷ்டப்பட வேண்டாம். நான் எங்கேயாவது கண் காணாத இடத்துக்கு போயிடுறேன். மாளிகை மாதிரி வீட்டை வச்சுட்டு கண் காணாத இடத்துக்கு நீ எதுக்குமா போகணும்? மாளிகை மாதிரி வீடு வேணும்னு ஆசைப்பட்டவல்ல இந்த புஷ்பவல்லி. மண் குடிசையா இருந்தாலும் மனசுக்கு பிடிச்சவனோட வாழணும்னு நினைச்சவன். மனசுக்கு பிடிச்சவன இந்த உலகம் பூரா தேடினாலும் மாப்பிள்ளை மாதிரி ஒரு நல்ல புருஷன் உனக்கு கிடைச்சிருவானா? வருமா? அவரை பத்தி உனக்கு சரியா தெரியல, அதனால இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க. அவரு மனுஷ ரூபத்தில் நடமாடுற தெய்வமா? உங்களுக்கு வேணா அவர் தெய்வமா இருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட சந்தோஷத்தை சாகடிச்ச யமன். எப்ப மாப்பிள்ளை உங்க கண்ணுக்கு எமனா தெரிஞ்சிட்டாரோ அதுக்கப்புறம் அந்த எவன் கட்டினதால நீ எதுக்கு சமக்கணும்? பேசாம அதையும் கழட்டி வச்சு போய் யோசிக்கிறேன். இது பாரு, தாலி கட்டின பின்னாடி நீ அவரை மனுஷனாவது மதிச்சாதான் அது தாலி கயிறு. எப்பவும் மனுஷன் நீ அவரை எமன் நினைச்சியோ அப்ப அது தூக்கயிறு ஆயிடுதுல, அதை நீயே சுமக்கணும். அதனால சொல்றேன், கழட்டி அடிச்சிரு. உன்னால அந்த தாலியை கழட்ட முடியல. உன்னால மட்டுமல்லமா, இந்த உலகத்துல எந்த பொண்ணாலும் அந்த தாலியை அவுக்க முடியாது. என்ன அந்த முடிச்சு சாதாரண மனுஷன் போட்ட முடிச்சலமா, ஒரு பீஷ்மம் போட்ட முடிச்சு. அம்மா, ஒருத்தருக்கு 2வது தடவை வாழ்க்கப்பட்டமேங்கிறதாமா உனக்கு இருக்கிற குறை. சத்தியமா சொல்றமா, என் மாப்பிள்ள வாழ்க்கையில அவருக்கு கையால ஒரு 3 முடிச்சு போட்டுக்காருனா அது உனக்கு போட்டு முடிச்சுட்டாமா. ஆமாமா,
பொண்ணு மறையறதுக்கு கொடுத்து வாழ்க்கை இல்லம்மா. ஐயா, என்ன விஷயம்? பாதையில் நம்மளை நிறுத்தி தொந்தரவு பண்றதுக்கு தயவுசெய்து என்னை மன்னிச்சுக்கணும். என் பேர் பழனி பண்ணுங்க. இது என்ற ஒரே பொண்ணு மரகதம். ஆயிரக்கணக்கான ஏழை விவசாயிகளுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்க போறீங்க. இந்த ஏழை பொண்ணோட பிரச்சனையை தீர்த்து வைப்பிக்கிற நம்பிக்கையில தான் உங்களை கடவுள் மாதிரி நினைச்சுக்கிட்டு உங்க முன்னாடி நிக்கணுங்கய்யா. இது வேற பிரச்சனையா இருந்ததுன்னா ஊர் பஞ்சாயத்துல சொல்லாமங்கய்யா. இது என் பொண்ணோட மான பிரச்சனை. அதனாலதான் நம்மளை பார்த்து நியாயமான பிரச்சனையா இருந்தா இந்த பெரிய தூர உயிரை கொடுத்தாவது தீர்த்து வைப்பான். நீ கவலைப்படாத. ரொம்ப சந்தோஷம். கண்ணுக்கு லட்சணமா என் பொண்ணை பறிச்ச ஆண்டவன் என்னை கையில காசுல வர பறிச்சு போட்டாங்களே. இப்ப நீங்க இழுத்து மூட போறீங்களா ஜவ்வரிசி மில்லு? அதுல என் பொண்ணு வேலை பார்த்தா அந்த மில்லு முதலாளியோட மகன் ராசபாண்டி இவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி பழகி ஏமாத்தி போட்டாங்க. இப்போ காசு பணத்தை கொடுத்து கழட்டி விழான்னு பாக்குறாங்க. அடுத்த மாசம் அவனுக்கு கல்யாணம். அந்த கல்யாணம் நடக்கூடாதுங்க. அவன் தாலின்னு ஒண்ணு கட்டினா அது என் பொண்ணு கிடக்குதான் கட்டணும். பெரியவர விட்டா எங்க ஜவ்வரிசி மில்ல இழுத்து மூடிட்டு அன்னைக்கே எனக்கு இவருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிருவோம் போல இருக்க. வர்ற 16ஆம் தேதி நீ தாராளமா போராட்டத்துல கலந்துக்கலாம். ஆனா இந்த லோகத்துல இல்ல, மேல் லோகத்துல. டேய் ராஜபாண்டி, இந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டணுன்ற ஒரே காரணத்துக்காக நீட்டி பேசணும் கையை விட்டு வச்சிருக்கான். இல்லனா என்னடா பண்ணுவ? கட்டிக்க போறவனு கூட பார்க்காம எனக்காக அப்பா அவனை அடிச்சு கொண்டுட்டு அந்த பொண்ணு. இனிமே அந்த பொண்ணுக்கு யார் வாழ்க்கை கொடுக்க போற? அப்பா அப்பா அப்பா
பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கணும்னு சத்தியம் வாங்கிட்டு பெரிய சொல்ல இறந்து போயிட்டாருமா. ஆனா பொண்ணு தன்னுடைய வாழ்க்கை முடிச்சுக்கிறது ஓடிட்டாமா. என்னங்க என்னங்க என்ன பண்றீங்க? என்ன தடுக்காதீங்க. நான் சொல்றது கேளுங்க, கீழே இறங்குங்க. என்ன சாக விடுங்க. உங்களுக்கு மனைவியா வர தகுதி எனக்கு இல்லை. ஏன் அப்படி சொல்றீங்க? அந்த பாவியோட வாரிசு என் வயித்துல வளருது. நீங்க சாகுறது இல்லாம உங்க வயித்துல வளர குழந்தைய சாகடிக்க நினைக்கிறீமா? தப்பு இல்லையா? அப்படியே நாங்க 2 பேரும் உயிரோட வாழ்ந்தா இந்த சமுதாயத்துல எங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்க போறாங்க? நீயும் உன் குழந்தையும் இந்த சமுதாயத்துல மரியாதையா வாழ்றதுக்கு என் மனைவின்ற அந்தஸ்தை என்னால கொடுக்க முடியும். என் வயசுல ஒரு குழந்தை வளருதுங்கிற விஷயம் தெரியாமலேயே என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டு உங்க அப்பா இறந்துட்டாரு. அதுக்காக உரிமையமா இருக்க வேண்டிய உங்க எதிர்காலத்தை எனக்காக கெடுத்துக்காதுங்க. நான் நம்பி என்பது கேட்டவனா இருந்தாலும் என் மனசு உடம்பை எல்லாத்தையும் அவங்கிட்ட பறி கொடுத்துட்டேன். இனிமே உங்க நிழல கூட மிதிக்கிற அருகதை எனக்கு கிடையாதுங்க. உன் மனசுல மட்டும் அவனை நினைச்சிருந்தா உன்னை யார் வேணாலும் கல்யாணம் பண்ணிக்குவாங்க. ஆனா நம்பி ஏமாந்ததால இப்போ உன் வயித்துல ஒரு குழந்தை வளருது. யாருமா உன்னை கல்யாணம் பண்ணிக்குவா? அதுக்காக என் மனசாட்சின்னு ஒண்ணு. உன் விருப்பப்படி நடந்துக்குமா. என் மனைவியை வாழ வேண்டாம். இந்த ஊர் உலகத்துக்கு என் வீட்டு எஜமானியா வாழ்ந்தா அதுவே எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அப்பதான் என் அப்பாவோட கடைசி ஆசையை நிறைவேற்றுற ஆத்ம திருப்தி எனக்கு கிடைக்கும். இல்லைங்க. நம்ம மரம் ஒரு ஆலமரமா இருந்து தன்னோட நிழல்ல இந்த கிராமத்தையே காப்பாத்துற குடும்பம் தம்பியோட குடும்பம். 1008 பேர்ல நாமளும் ஒருத்தர் அந்த நிழல் நின்றுட்டு போயிருவோம். ஆனா ஒண்ணு சொல்றமா, இது ஒரு மனுஷனோட கொடுக்கிற வாழ்க்கை இல்லம்மா, ஒரு தெய்வம் கொடுக்கிற பிச்சை. அம்மா, தம்பி தன்னோட வீட்டு எஜமானியா ஒண்ணு இருக்கு சொன்னாருமா. ஆனா ஒரு வேலைக்காரனோட விசுவாசத்தோட சாகிற வரைக்கும் அந்த வீடே கட்டிட்டு நாம இருந்துக்கலாமா? அம்மா தயவு செய்து மனசு மாத்திக்குமா. இனியும் யோசிக்காதம்மா. அந்த அம்மன் கழுத்துல இருக்க தாலி எடுத்து கட்டிட்டு வா, ஊருக்கு போலாம். புஷ்பவள்ளி, உலகத்துல எந்த மாமனாராவது தன் மருமகனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுவானா? நான் ஆசைப்பட்டோமா? என்ன நடந்த இந்த கல்யாணத்தினால இந்த வீட்டுல வாழ்றது என் மக மட்டும்தாம்மா. அவளோட என் மாப்பிள்ள ஒரு நாள் கூட வாழ்றது கிடையாது. நீ மனசு மாறிட்டு தெரிஞ்சாதான் அவருக்கு வாழ்க்கை ஆரம்பமாகும். நீ எங்கால விழுது வேண்டாமா, அவர் மகள் விழுது அழுதாய் போமா.